காள சாஸ்தா வரலாறு உருவம் கதை தமிழில். சாஸ்தா என்றால் ஆனாதி. ஓம் சாஸ்தா யார்? ஆனாதி தத்துவம். பண்டைய ஆகம தந்திர மரபுகளில் சாஸ்தா ஆனாதி, ஆரம்பமோ முடிவோ இல்லாதவர். அநேகர் உபரூபி, பல ரூபங்களில் அவதரி. தர்மரக்ஷகர், காவல் தெய்வங்களின் தலைவன். சாஸ்தா எப்போதும் இருக்கும்பர், எந்த தந்தை தாயும் இல்லாதவர். அவரது ஆனாதி பரத்தின் பல ரூபங்களில் ஒன்றே காள சாஸ்தா. ஓம் சாஸ்தா ஐயப்பன், மறைவான வேறுபாடு. கூறு: சாஸ்தா இருப்பு ஆனாதி, பிறப்பு இல்லை. ஐயப்பன் ஒரு அவதாரம். தோற்றம் எந்த பெற்றோரும் இல்லை. சிவன் மற்றும் மோகினி விஷ்ணு, ஹரிஹர புத்திரன். ரூபங்கள் பல தேவையின்படி. சபரிமலை மணிகண்டன் மைய ரூபம். தன்மை: காவலன், யோகி, வீரர், தர்மஸ்தாபகர். தர்மசாஸ்தாவின் பூலோக அவதாரம். வெரிகுட். சாஸ்தா என்றால் ஆனாதி, பிறப்பு இல்லை. வெரிகுட். ஐயப்பன் மட்டும் ஹரிஹர புத்திரன். வுப்பு. காளசாஸ்தா யார்? காளசாஸ்தா என்பது காலத்தையே ஆண்டு நிற்கும் சாஸ்தாவின் பெரும் வீரரூபம். காள என்றால் காலம், விதி. சாஸ்தா என்றால் ஆண்டவன், குரு, காவலன். அதனால் காளசாஸ்தா என்பது காலவிதியை ஆண்டும் காவல் தெய்வ ரூபம். கெட்டை சாஸ்தா, ஐயனார், காளையன் வனசாஸ்தா என்று பல பெயர்களில் அன். காளசாஸ்தாவின் உருவ வர்ணனை. பாரம்பரியத்தில் அவர் இரவின் கருமை போன்ற பிரகாசமுடையவர். புலித்தோல் அல்லது போர்வீரர் ஆடை. கையில் தண்டம், வாழ்வில் அம்பு. குதிரை வாகனம். உடனிருந்து பூதகணங்கள். அவர் பாதுகாப்பு, நீதி, சக்தி, தைரியம், தர்மம் இவற்றின் வடிவமாக கருதப்படுகிறார். ஸ்டார் வெரிகுட் 1. காலத்தை துஷ்பிரயோகம் செய்த காலகலன் என்ற அசுரன். காலகலன் என்ற அசுரன் அற்புதமான காலமாயை பெற்றான். அவன் காலத்தை உறைய வைத்தான், பின்தள்ளினான், வேகப்படுத்தினான், பருவங்களை மாற்றி வறட்சியை ஏற்படுத்தினான், முனிவர்களை, வனவாசிகளை துன்புறுத்தினான். உலகமே குழப்பத்தில் ஆழ்ந்தது. ஸ்டார் வெரிகுட் 2. முனிவர்கள் ஆனாதி சாஸ்தாவை வேண்டினர். யாராலும் இந்த அசுரனின் மாயையை வெல்ல முடியாது என்பதால் முனிவர்கள் ஆனாதி சாஸ்தாவே, காலத்தை ஆண்டவரே, காளரூபத்தில் வரி உலகத்தை மீட்டு அருள்வாய் என்று துதி செய்தனர். அவரது வேண்டுகோளை ஏற்று ஆனாதி சாஸ்தா காளசாஸ்தா ரூபத்தில் வழிபட்டார். ஸ்டார் வெரிகுட் 3. காளசாஸ்தாவின் அவதாரம். அவர் தோன்றியபோது மேகம் போன்ற கருநிற ஒளி, உக்கிர தேஜஸ், தெய்வீக ஆயுதங்கள், குதிரை வாகனம். உலகம் உடனே நிலை பெற்றது. காலத்தின் கலைப்பு நிறுத்தப்பட்டது. ஸ்டார் வெரிகுட் 4. காளசாஸ்தா காலகலன் போர்க்களம். காலகலன் முயன்றான் சாஸ்தாவை நேரத்தில் உறையச் செய்ய, பல கால வரிசைகளில் திரிக்க, முதுமையடையச் செய்ய, மாயை உருவாக்க. ஆனால் சாஸ்தா காலத்தையே மீறியவர். காலம் அவருக்கு அடிமை. அவர் காலதண்டம் மற்றும் காலச்சக்கரம் கொண்டு அசுரனின் மாயையை முறியடித்து காலகலனை அழித்தார். உலகம் மீண்டும் தர்மத்திற்கு திரும்பியது. ஸ்டார் வெரிகுட் 5. காளசாஸ்தா காவலனானார். வெற்றி பெற்ற பின் அவர் கூறினார், யாதும் தர்மம் குன்றினால் எல்லா எல்லைகளிலும், காடுகளிலும், ஊர்களிலும் நான் காவலனாயிருப்பேன் என்று. இதனால் காளசாஸ்தா, கெட்டை சாஸ்தா, ஐயனார் என்ற எல்லைகளில் காவல் தெய்வமாக பரிவப்பட்டார். ஓம் வெரிகுட். ஏன் மக்கள் காளசாஸ்தாவை பூஜிக்கிறார்கள்? தீய சக்திகள் அகலும். நீதியுடன் பிரச்சனைகள் தீரும். குடும்ப நில பாதுகாப்பு, பயண பாதுகாப்பு, தைரியம், மனவலிமை, வழித்தடை அகலும். அவர் காவல், தர்மம், ஹசுளா, சக்தி இவற்றின் பரமான ரூபம் என்பதால். வுப்புவான் வெரிகுட். காளசாஸ்தா மந்திரங்கள். காளசாஸ்தா தியான மந்திரம். ஓம் காளசாஸ்திரே நமக. ஓம் காலபுருஷாய நமக. ஓம் தர்மரக்ஷகாய நமக. ஓம் மகாவீராய நமக. சுலப பிரார்த்தனை. காளசாஸ்தாவே, காலத்தின் ஆண்டவரே, என் வீடு, குடும்பம், பயணத்தை காத்தருளும். எனக்கு தைரியம், தெளிவு, சக்தி தா.
சரணம் சாஸ்தா. ஐயனார் கோயில்களில் குதிரை வாகனம் இருக்கும் இடங்களில் அவர் வடிவம் பொதுவாக காளசாஸ்தா. சுருக்கமாக, சாஸ்தா என்றால் ஆனாதி, பிறப்பு இல்லை. ஐயப்பன் என்றால் ஹரிஹர புத்திரன். காளசாஸ்தா என்றால் காலத்தை ஆண்டும் உலகத்தை காக்கும் சாஸ்தாவின் வீரரூபம். அவர் கால மாயை கொண்ட காலக்கலனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார்.